கடந்து செல்வோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்கின்ற தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஆவிக்குரிய மனிதனை குறித்து இப்பொழுது நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் 3 காரியங்கள்: நம்முடைய அடையாளம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அதிகாரத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். நாம் யாராக இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம், இதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற அற்புதமான ஒரு சப்டைட்டில், துணைப்பாடலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்வறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பேதுரு இங்கே விசுவாசிகளை பார்த்து எழுதுகிறார். உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்று உபத்திரவத்தின் மூலமாக பல தேசங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு அவர்கள் சிதறி போன மக்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு எழுந்தபோது அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதில் என்ன சொல்கிறார்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எக்லெக்டாஸ் என்கிற மூலபதத்தை பார்க்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தேர்ந்தெடுப்பு ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு கணிப்பல்ல, அல்லது ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய கருத்தல்ல. இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசின பொழுது தேவன் அவர்களை பார்த்து, இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், எனக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து சாட்சிட்டார். பல பகுதிகள் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதே அவருடைய சொந்தமான சுயாதீன விருப்பத்தோடு நம்மை தெரிந்து கொண்டார். திருச்சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் யூதர்களும் புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே திருச்சபை என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட யூதர்களையும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதி மக்களும் சேர்ந்திருக்கிறது. அதுதான் திருச்சபை. திருச்சபையை பார்த்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரோமர் எழுதின நிருபத்தில் பார்த்துருக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில். அதன் பின்பு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பரிசுத்தற்காகவும் பிரியமாய் இருப்பதற்காகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பார்த்தோம். அதன் பின்பு எபேசர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் இப்படியாக பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அதை சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அப்போ அதை பார்க்கும் பொழுது எதற்காக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை வைத்தார்? இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வாதம் பெற்று அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது வெறும் பணம் அல்ல. ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது எல்லாமே அடங்கியிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான சுகம், ஆரோக்கியம், பலன் மற்றும் பொருளாதார செழிப்பு, மனரம்யமான வாழ்க்கை, வெற்றி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அப்போ தேவன் பரலோகத்தில் அவர் எப்படி வாழ்கிறாரோ, அவர் எப்படி இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வாஞ்சை. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, தேவனுடைய வாஞ்சை என்ன? நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அதன் போலவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்போ நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக தான் நம்மை தெரிந்து கொண்டார். சரிங்களா? ஸோ அதுதான் தெளிவாக சென்ற வாரத்தில் பார்த்தோம். வேதத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவனை குறித்து, தேவன் மனிதனுக்கு ரட்சிப்பின் மூலமாக என்ன செய்திருக்கிறார், அதனுடைய வெளிப்பாடும் அதனுடைய ரிப்போர்ட் என்று சொன்னேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தேவன் நமக்கு விளக்கி சொன்ன ஒவ்வொன்றையும் இந்த வேதம். அப்போ வேதம் பாருங்க, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு மாத்திரம் அல்ல, தேவன் மனிதனுக்கென்று ரட்சிப்பின் மூலமாக செய்த ஒவ்வொன்றையும் குறித்து அங்கே தெளிவாக எழுதப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது மற்றும் வியாக்கியானம் செய்யப்பட்டது.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு இந்த தெரிந்து கொள்ளுதலினுடைய அடிப்படைகளை பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது அடிப்படை சென்ற வாரத்தில் பார்த்தோம். அது என்ன? நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மை. 2ஆம் வசனத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறோம், ஒரு முழு தலைமுறையாக இருக்கிறோம். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமுறை, ஒரு சந்ததியாய் இருக்கிறோம். அப்போ அந்த பாருங்க, அந்த காரியத்தை நான் சிந்தித்த பொழுது என்னை உண்மையாகவே அசைத்தது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை பிரித்தார். சென்ற வாரத்தில் உங்களுக்கு நாடகத்தின் மூலமாக பண்ணியும் ஆரம்பிச்சு. ஏன்னா அதை பார்க்கணும். நீங்கள் உலகத்திலிருந்து பல மக்கள் இருக்கிறார்கள், அதிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். ஏன்னா பார்ப்பதன் மூலமாக இன்னும் தெளிவாக புரியும் என்றா அதை காண்பித்தேன். ஸோ அதுதான் நாம். இந்த முழு உலகத்திலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய தன்மை என்ன? கவனிங்க, ரட்சிப்புக்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலிருந்து அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டார். அதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மையாக இருக்கிறது. ரட்சிப்புக்காகவும் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். முழு உலகத்தில் 700 கோடி மக்கள் மத்தியில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று விலக்கி சொல்லும் பொழுது நான் அசைக்கப்பட்டிருக்கிறேன். ஆச்சரியத்தோடு வியப்போடு நான் வியந்து நிற்கிறேன். காரணம் என்ன? இந்த முழு உலகத்தில் எத்தனையோ பேர் என்னை விட சன்மார்க்கம் உள்ளவர்கள், ஒழுங்குள்ளவர்கள், நீதியுள்ளவர்கள், நன்மை செய்கிறவர்கள், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள், ஆனாலும் அவர்களெல்லாம் விட்டு தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப சீரியஸாக கவனிச்சு நிற்கிறீங்க. இந்த சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குள்ளாக ஒரு வெளிப்பாடாக மாற வேண்டும். இது மன அளவில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இராமல், ஏன்னா அது புத்திசாலிங்க, வெறும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு போயினே இருப்பாங்க. நாம் புத்திசாலிகள் மாத்திரமல்ல, நாம் வெளிப்பாடு நிறைந்த மக்கள். ஆகவே தான் எபேசியர் சபைக்கு ஜெபிக்கும் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? உங்கள் மனக்கண்கள் பிரகாசிப்பதாக. ஏன் பிரகாசிக்க வேண்டும்? தேவன் அழைத்த அழைப்பினுடைய வெளிப்பாடு நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய அவருடைய கிருபையின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரிந்து கொள்ளவும், தேவன் மரித்தோரை எழுப்பின அந்த மகா மேன்மையுள்ள வல்லமையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக. அப்ப பாருங்க, மாட்சிமை நிறைந்த மகத்துவமான சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு என்னுடைய ஆவியில் அது வெளிப்பாடாக மாறும்பொழுதுதான் நான் உண்மையாகவே அதை அனுபவித்து நான் மறுத்து கொடுப்பேன். இல்லாட்டி இவர் என்ன சொல்றார், எனக்கு ஒண்ணுமே ஏறலையேன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது, ஆவியானவருக்கு நீங்கள் திறந்து கொடுக்கும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய செய்தியாக இந்த காலை செய்தி அடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சென்ற வாரம் பார்த்தோம். தேவனுடைய முழு திட்டம் ஒரு ஜனக்கூட்டத்தை தமக்கென்று எடுத்தார். He took out. ஒரு கூட்டத்திலிருந்து நம்மை அவருக்கென்று எடுத்தார். அப்ப பாருங்க, நம்ம சிந்திக்கிறோம், மற்றவர்களையா ஏன் விட்டார்? உங்களை தெரிந்து கொண்டாருங்களே, அதுக்கு முதலாவது நன்றி சொல்லுங்க. கேள்வி கேட்கறது நம்முடைய கடமை இல்லை, நமக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. நம்மை தெரிந்து கொண்டாருங்களா, சந்தோஷப்படுங்க. உலகத்தில் என்னை தெரிந்து கொண்டார், அவருக்கென்று தெரிந்து கொண்டார். நான் ஏனோ தானே என்று வாழ முடியாது. அப்பொழுது வேற ஒரு பகுதி பார்த்தோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் போதிக்கிறதா இல்லை போதிக்கவில்லையா? மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தையோடு நாங்கள் சென்ற வாரத்தில் முடித்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஓமை சொல்கிறார் ஆண்டவர். ஒரு நிலத்தினுடைய எஜமான், அவன் விடிகாலையில் வெளியே போயிட்டு அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக சில மக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இவ்வளோ கூலி பேசி அவர்களை நியமித்து அனுப்பினார். 3ஆம் நேரத்தில் போய் திருப்பியும் பார்த்தார், 3ஆம் மணி நேரத்தில், அதுக்கப்புறம் 6ஆம் மணி நேரத்தில், அதற்கப்புறம் 9ஆம் மணி நேரத்தில், 11ஆம் மணி நேரத்தில் போயிட்டு நிற்கிற ஆக்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அமைதியாக வேலை செய்யாமல் நிற்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர்கள் சொல்ற, எங்களை யாரும் வேலைக்கென்று எடுக்கல. அப்போ சொல்றாரு, போய் வேலை செய், உனக்கு ஏற்ற கூலி நான் தரேன்றார். அப்போ முடிந்த பிறகு அவங்களுக்கு எல்லாரும் கூலியை தருகிறார். கவனிங்க, அதனுடைய சாராம்சம் என்ன? தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவருக்கு நித்திய ஜீவனை பலனாக கொடுக்கிறார், ரிவார்ட். எப்படிங்க? தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எதற்காக உங்களை தெரிந்து கொள்ளும் போகிறார்?
ரட்சிப்புக்கென்று, மீட்புக்கென்று, நித்திய ஜீவனுக்கென்று. அப்போ நித்திய ஜீவன் என்ன? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனுடைய பலனை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நாம் பாடத்தை இன்றைக்கிலிருந்து தொடங்குவோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கவனிங்க, சில பேர் சொல்றாங்க, இல்ல பாஸ்டர் அவர் மாத்திரமில்ல நானும் அவரை தெரிந்து கொண்டேன். இல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாங்க? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப பாருங்க, நீங்கள் ஆண்டவரை தேடாத பட்சத்தில், நாடாத பட்சத்தில், சத்தியத்தை கேட்காத பட்சத்தில், எதுவும் செய்யாத பட்சத்தில் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீங்க அவரை தேடலைங்க, அவர் தேடி வந்தார். ஹலோ, ஆதம் போய் ஒளிந்து கொண்டான். ஆதமும் ஏவாளும் தங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்று புரிந்த உடனே போய் ஒளிந்து கொண்டாங்க. தேவன் வருகிற சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய பிரசனத்தை விட்டு ஓடினார்கள். ஏன்? பாவம் அவர்களை பரிசுத்த தேவன் இடத்திலிருந்து பிரித்து விட்டது. ஆகவே ஒளிந்து கொண்டார்கள். தேவன் தேடி வந்தார். அவர் தேடுகிற தேவனாய் இன்றைக்கும் இருக்கிறார். உங்களை தேடி வந்து ரட்சித்த தேவன் அவர் மாத்திரங்க. வேறு எந்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்து உங்களை தேடி உங்களை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் தன்னுடைய உயிரையும் கொடுத்து நம்மை காப்பாற்றின தேவன் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தில் கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. கவனிங்க, அந்த 2 கடைசி வாக்கியங்களை மீண்டுமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தேவன் அவர்களை தந்திருக்கிறார். அப்ப கவனிங்க, பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டு இயேசுவினிடத்தில் அன்பின் பரிசாக, அன்பின் ஈவாக தந்து விட்டார், கொடுத்து விட்டார். கவனிங்க, பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அன்பின் பரிசாக இயேசுவினிடத்தில் நம்மை கொடுத்தார். அப்ப கவனிங்க, இயேசுவானவர் கடைசி வாக்கியத்தில் என்ன சொல்கிறார்? அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தேவனுக்குரியவர், நான் தேவனுடையவர். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடையவர்கள். அப்ப இயேசுவே சொல்கிறார், அவர்கள் தேவனுடையவர்கள். அப்போ நாம் தேவனுடையவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் நான் தேவனுக்கு சொந்தமானவன். அப்ப பாருங்க, பல கோடி மக்கள் இந்த உலகத்தில் நடக்கும் போது, வேலைக்கு செல்லும் போது நீங்கள் வித்தியாசமானவர்கள். வேலைக்கு செல்லும் போது தேவனுடையவர்களாக வேலைக்கு செல்கிறீர்கள், தேவனுடையவர்களாக வேலை செய்கிறீர்கள், தேவனுடையவர்களாக வியாபாரம் செய்கிறீர்கள், தேவனுடையவர்களாக இந்த உலகத்தில் நடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் தனித்து நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சாதாரணமான மக்கள் அல்ல. ஒரு விசுவாசி என்று சொல்லும்போது ஏதோ அது ஒரு சாதாரணமான மத சடங்கு அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது தேவன் உங்களுக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாக தீர்மானித்த ஒரு காரியம். பிதா உங்களை தெரிந்து கொண்டு இயேசுவினிடத்தில் அன்பின் பரிசாக கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 46 வசனம் தொடங்கி 48ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கவனிங்க, 48ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிங்க. 46 47ஆம் வசனத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் இந்த நற்செய்தி, சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியை பெற்றவுடனே உடனடியாக ஒவ்வொரு யூதனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேச பற்று நிமித்தமாக தம்முடைய சொந்த ஜனமாகிய யூதர்களிடத்தில் போய் நற்செய்தி அறிவிக்கிறார். பரவசத்தோடு அறிவிக்கிறார். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார் என்ற நற்செய்தி சொல்லும் போது பேர் ஆர்வத்தோடு சொல்கிறார். ஆனால் அவர்களோ அந்த செய்தியை
புறக்கணிக்கிறார்கள். புறக்கணித்து விட்டு என்ன செய்கிறார்கள்? நித்திய ஜீவனுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று அவர்களே நியாயம் தீர்த்து கொண்டார்கள். அப்போ சொல்கிறார், நீங்கள் அதை புறக்கணிச்சதுனால நாங்கள் இப்பொழுது புறஜாதி தேசத்தார் இடத்தில் நாங்கள் போகிறோம், புறஜாதி மக்கள் இடத்தில் பேச போகிறோம். ஏனென்றால் புறஜாதி மக்களுக்கு வெளிச்சமா இருக்கத்தக்கதாக, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகளுக்கு ஒளியாக நம்மை வைத்திருக்கிறார். அப்போ 48ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு எதை குறித்து கேட்டார்கள்? இந்த யூதரிடத்தில் நான் பேசின போது அவர்கள் புறக்கணித்தினார்கள், ஆகவே நான் உலகத்திற்கு இந்த புறஜாதி மக்களுக்கு ஒரு வெளிச்சமாக ஒளியாக நான் வந்திருக்கிறேன். தேவன் அதை எங்களை ஆணையிட்டபடினால் அதை செய்கிறோம், தேவனுடைய கட்டளையின்படியாக இதை செய்கிறோம். அதை கேட்ட உடனே எங்களுக்கென்று ஒரு ஊழியக்காரனை எழுப்பியிருக்கிறார், ஒரு யூதனை எழுப்பி இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களிடத்தில் போதிக்கும்படியாக ஒரு மனிதனை உண்டாக்கி ரட்சித்து எங்களுக்காக நியமித்தாரே. அதை கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்குள் சொல்லவன்னா சந்தோஷம். அப்போ சொல்கிறார், அதை கேட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப பாருங்க, ஒவ்வொரு முறை நாம் சபைக்கு வருவதனுடைய காரணம் என்ன? இப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஹலோ, வெறும் வசனத்தை கேட்டுவிட்டு வேற நானும் கிறிஸ்தவ பிரதர் சர்ச்சுக்கு போயிட்டேன் வசனத்தை கேட்டா ஹalleluya இல்ல, தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்த முடியும் சொல்லுங்க? அந்த வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தை எப்படி மகிமைப்படுத்தினார்கள்? சந்தோஷத்தால் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி வாழ ஆரம்பித்தார்கள். அப்போ பாருங்க, நாம் கேட்கிறவர்கள் அல்ல, செய்கிறவர்களாக மாற வேண்டும். சபையில் அமர்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் தவறான எண்ணங்களுக்கும் தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் சபையில் இருக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், குதிக்கிறார்கள், பாட்டு பாடும் போது அப்படியே துள்கிறார். அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அதை பார்க்கிலும் அதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாணியிலே தேவ வசனத்தை நாம் வாழ வேண்டும். ஹலோ, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுதுதான், அதன்படி நீங்கள் வாழும் பொழுதுதான் உங்களுடைய எண்ணத்திலும் வாயின் வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் செயலின் மூலமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஏன் சுவிசேஷத்தை விசுவாசித்தீர்கள்? ஏன் ஒரு விசுவாசியா மாறினீர்? காரணம் என்ன? மற்றவர்களை விட நீங்கள் சத்தியத்தை நன்றாக புரிந்ததுனால இல்ல, இல்ல சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால இல்ல, நீங்கள் அதை விசுவாசிப்பதற்கே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஹலோ, சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட மெரினா கடற்கரையில் ஏறக்குறைய 1,50,000 பேர் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் நானும் அந்த 1,50,000 பேரில் இருந்தேன். ஆனால் அந்த 3ஆம் நாளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அந்த செய்தியை கேட்டார்கள், லட்சக்கணக்கான பேர் கேட்டார்கள். ஆனால் அதில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசித்தார்கள் தெரியல, எத்தனை பேர் அதை புறக்கணித்தார்கள் என்று தெரியல. ஆனால் அன்றைக்கு என்னை அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஏனென்றால் முதல் நாள்ல பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் 3வது நாளில் ஒரு மாற்றம், அதை விசுவாசிக்கத்தக்கதான வாஞ்சையும் விருப்பமும் வெளிப்பாடும் தேவன் கொடுத்தார். எதற்காக? நான் ரட்சிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, அதை விசுவாசிக்கிறதால, அதை விசுவாசிப்பதற்கு தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப பாருங்க, இன்றைக்கு நீ ஒரு விசுவாசி என்று சொல்லி சுற்றி திரிறீங்க. ஏதோ ஒரு பெரிய உங்களுடைய கொம்பு முளைக்கல, அவர் அந்த விசுவாசத்தை வைக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ நீ ஒரு விசுவாசி இருப்பது நீ எடுத்த தீர்மானம் அல்ல, அவர் தெரிந்து கொண்டபடியால் தான் நீ இன்றைக்கு விசுவாசியா இருக்கிறாய். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றேன்? ஓ காட். அப்ப பாருங்க, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசித்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் விசுவாசிக்கிறோம்.
என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களை எப்பொழுது அவர் தெரிந்து கொண்டார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் மீண்டுமாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்பொழுதுங்க? உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்டார். கவனிங்க, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, யாருமே பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்த உலகம் துவப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை தெரிந்து கொண்டார். கவனிங்க, எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. இந்த எண்ணம் உங்களால் கையாள முடியுமா? As long as there is God, we've been chosen. தேவன் எவ்வளவு நாளாய் இருக்கிறாரோ அவ்வளவு நாளாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். கவனிக்கிறீங்களா? மிக முக்கியமான அடுத்த சில நிமிடங்கள் தயவு செய்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவன் எவ்வளவு ஆண்டு காலமாய் அல்லது யுக யுகமாய் இருந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சிந்தித்து பாருங்க. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் எவ்வளவு நாளாய் இருக்கிறாரோ அவ்வளவு நாளாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆச்சரியமான ஒரு காரியம். I mean, this is an incredible thought to me. I don't know about you. உங்களுக்கு குறித்து எனக்கு தெரியல, நம்ப முடியாத ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் கவனிங்க. தேவன் என்ன சொல்கிறார்? சில பேர் கேட்பீங்க, அப்போ தேவன் எவ்வளவு நாட்களாய் இருக்கிறார்? How long has God been there? எவ்வளவு நாட்களாய் தேவனாய் இருக்கிறாருங்க? என்றென்றுமாய் இருக்கிறார் இல்லைங்களா? சங்கீதம் 90:2 வசனம். சங்கீதம் 90:2 வசனம் என்ன சொல்கிறது? நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் நீ தேவனாய் இருக்கிறீர். நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும், I mean from everlasting to everlasting you are God. அப்போ தேவன் எவ்வளவு நாளா இருக்கிறார்? நித்தியமா இருக்கிறார். அப்போ நான் எவ்வளவு நாள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்? நித்தியமாய். எத்தனை பேர் இதை தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்க? நித்தியத்திலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். I'm going to say something that's going to wake you up today. நித்தியத்திலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். சற்று கவனிங்க, ஆழமாய் போவோம். அப்போ கவனிங்க, தேவன் என்ன சொல்கிறார்? நான் எவ்வளவு நாட்களாய் இருக்கிறேனோ நான் நித்தியர் என்று சொல்றார். அப்போ நீங்கள் நித்தியமாய் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய காரண நிமித்தமாக அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, வானங்களும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீர் எனக்கு விசேஷமானவர்களாக இருக்கும்படி உன்னை நான் நித்தியத்திலே நான் தெரிந்து கொண்டேன். அப்ப கவனிங்க, தேவன் எவ்வளவு நாட்களாய் இருந்திருக்கிறாரோ, காலன் டிக்ரோஸ் அவ்வளவு நாட்களாய் அவருடைய திட்டத்தில் இருந்தான். ஹலோ, உங்களுடைய பேர் போட்டுக்கொள்ளுங்க. தேவன் நித்தியர் என்று சொல்லும் பொழுது அப்போ நான் அவருடைய திட்டத்தில் நித்தியமாய் இருந்திருக்கிறேன். கவனிங்க, என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக, அவர்களுடைய கருவில் நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? தேவனுடைய சிந்தையில், தேவனுடைய சிந்தையில் நீங்கள் இருந்தீர்கள். ஆகவேதான் மேன் என்று சொல்லும் பொழுது, மனிதன் என்று சொல்லும் பொழுது, மூளைப்பொருள் பார்க்கும் பொழுது அவுட் ஆஃப் ஒன்றிலிருந்து நீங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள்? ஓ காட், மீன்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுங்க? தண்ணீரிலிருந்து. ஆகாயத்தின் பறவைகள் ஆகாயத்திலிருந்து. இந்த பூச்செடி கொடிகள் எதிலிருந்து? பூமியிலிருந்து. அவர்களுடைய ஆதாரம் தண்ணீரும் பூமியும் ஆகாயமும். ஆனால் நீங்கள் உருவாக்கப்படுவதற்கும் பொழுது நீங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்திலிருந்தே நீங்கள் வந்தவர்களுங்க. அப்ப எப்படிப்பட்ட மக்கள்? நீங்கள் தேவ சாயல் உள்ளவர்கள். நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய சிந்தையில் தேவன் உங்களை உண்டாக்கி, உங்களை உருவாக்கி, உங்களை வடிவமைத்து, நீங்க எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நீங்கள் என்ன சுவாபம் பெற்றிருப்பீர்கள், எல்லாமே கால்குலேஷன் முன்கூட்டியாக அவருடைய சிந்தையில் உங்களை எல்லாம் முடித்த பின்புதான் நீங்கள் செல்ஃபுக்கு வந்தீர்கள். உதாரணமாக ஒரு ஆக்வாஃபினா பாட்டில் தண்ணி எடுத்துப்போம்.
அந்த 1 லிட்டர் பாட்டில் தண்ணி கவனிங்க, அந்த ஷெல்ஃப்ல வருவதற்கு முன்பாக பல ப்ராசஸின் வழியாக, பல முறைமைகளின் வழியாக கடந்து சென்று, ஆனால் அந்த பாட்டில் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மனுஷனுடைய சிந்தையில் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்று பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு தண்ணீரை சுத்தமாக்கி மக்களுக்கு பிரயோஜனமுள்ள ஆரோக்கியமுள்ள தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய மைண்ட்ல ஏற்கனவே முடித்த பின்புதான் அதை உண்டாக்கி ஷெல்ஃபுக்கு வருதுங்க. அதே போலவே நான் சொல்கிறேன், இந்த உலகம் என்கின்ற ஷெல்ஃபுக்குள் நீங்கள் வருவதற்கு முன்பாக தேவன் உங்களை குறித்து எல்லாமே உங்களுடைய துவக்க நாள் முதற்கொண்டு நீங்கள் மரித்து அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் வரைக்கும் நீங்கள் எப்படியாக இருக்க போகிறீர்கள், எங்கே இருக்க போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் எல்லாம் அவருடைய சிந்தையில் வடிவமைத்து அதை உருவாக்கி உண்டாக்கி எல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியாக தான் இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். வழங்குதுங்க நான் சொல்றது? நீங்கள் சாதாரணமான விசுவாசிகள் அல்ல. ஒரு விசுவாசி என்று சொல்லும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து சொன்னா, நான் ஒரு விசுவாசி என்று சொல்வதை விட நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடுத்த முறை உங்களுடைய மதம் என்ன என்று கேட்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் சொல்லாதீங்க, அதை பார்க்கலும் என்ன சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவன். My God, let me explain this. அப்ப பாருங்க, தேவனுடைய சிந்தையில் நீங்கள் ஏற்கனவே இருந்தபடினால் கவனிங்க, உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவன் உங்களுடைய முழு சந்ததியை உண்டாக்கினார். உங்களுடைய அப்பா தாத்தா முப்பாட்ட நீங்க தலைமுறை 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 நீங்கள் பின்னிட்டு போங்க, உங்கள் ஒருத்தரை உண்டாக்குவதற்கு லட்சக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் தேவன் உண்டாக்கினார். ஹலோ, உங்கள் ஒருத்தரை உண்டாக்குவதற்கு உங்கள் ஆசிரியர்களை உண்டாக்கினார், உங்களுடைய பெற்றோரை உண்டாக்கினார், அவங்களுக்கு திறமைகளை கொடுத்தார். ஏன்னா சம்பாதிச்சான உங்களை வளர்க்க முடியும், அவங்களுக்கு திறமை கொடுத்தார், அவங்களுக்கு வேலை கொடுத்தார், அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்தார். சம்பாதிச்சு அவங்க உங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்படினார்கள். அனுப்பின பிறகு அங்க வாத்தியார்கள். ஆகவே தான் நான் தேவனை பார்க்கும்போது என்னுடைய வாத்தியார்களுக்காக, என்னுடைய ப்ரொஃபஸர்ஸுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவர்கள் போன கல்லூரிகள், அவர்கள் கற்ற அந்த PhD எல்லாம் எதற்காக? என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனுஷனை, தேவனுடைய சிந்தையில் இருந்த இந்த தேவ விதையை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பல லட்சம் பேர் உண்டாக்கப்பட்டு, அவர்களுக்கு திறமைகள் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டு, அவர்கள் எல்லாம் செய்த காரியம் இந்த நாளில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் விளங்கும்படிக்கு தான் அவர்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! இதை நான் படித்த பொழுது என்னால் அமர முடியாது, தேம்பி தேம்பி அற ஆரம்பித்தேன். ஏனென்றால் எனக்காக என் தாயும் தகப்பன் உண்டாக்கப்பட்டார்கள், என்னுடைய சகோதரர்கள் எனக்காக உண்டாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் எனக்கு முன்பாக பிறந்தது எதற்காக? என்னை வளர்த்தெடுப்பதற்காக. பாருங்க, ஆனால் எல்லாமே தேவன் ஏழாவது பிரிவியாக காலன் டிக்ரூஸ் இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு என்னுடைய பெற்றோர், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய எல்லா மக்களை என்னுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் இனி இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய உருவாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தன்னித்திருக்கக்கூடியவர்கள், தன்னிகரற்றவர்கள், நீங்கள் சிறப்பான மக்கள். அடுத்த முறை கண்ணாடியை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும். உங்களை பார்க்கும் போது ஒரு தனி பார்வை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான், தேவ சிந்தையிலிருந்து நான் வந்தவன், தேவனுக்குள் இருந்தேன், இப்பொழுது இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டவன். தேவன் முதலாவது என்னை தெரிந்து கொண்டபடியினால் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக என்னை உண்டாக்கினாருங்க. ஹலோ, ஆதாமை இந்த பூமியில் உருவாக்குவதற்கு முன்பாக என்னையும் உங்களையும் அவருடைய மனதில் உண்டாக்கி ரெடியாக வைத்து ஆதாமை அனுப்பி உன் மூலமாய் 2000 எப்படி சொல்றது, 21st செஞ்சுரியில 21ஆம் நூற்றாண்டில் இவங்களை நான் அனுப்புவேன். இவர்களை ஏற்படுத்துவதற்காக உன்னை நான் உண்டாக்கி, இந்த முழு பூமியை உண்டாக்கி, இந்த முழு பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா கிரகங்கள் உன்னுக்காகவே இயங்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதை நான் சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே நம்ப முடியாத எண்ணங்களாக இது இருக்கிறதுங்க. சொல்கிறேன் கவனிங்க. உணர்ச்சி மிக்க ஆர்வம் மிக்க, கவனிங்க, உணர்ச்சி மிக்க ஆர்வம் மிக்க கிளர்ச்சி ஊட்டக்கூடிய எண்ணமாக இது இருக்கிறதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டார்னா இதான் அர்த்தம். நான் தேவனுடைய சிந்தையில் உண்டாக்கப்பட்டவன். நான் இன்றைக்கு எப்படியாக இருப்பேன் என்று அவர் ஃபர்ஸ்ட் சிந்தித்ததுனால, தெரிந்து கொண்டதுனால தான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அதில் ஆர்வமாய் நான் முழு மூச்சோடு நான் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த பணிக்காக உங்களிடத்தில் போதகம் பண்ணும்படியாக, உலகத்தில் பல சபைகளுக்கு ஏறி சத்தியத்தை போதிக்கும்படியாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் என்னை வடிவமைத்து, என்னை உண்டாக்கி, என்னை உருவாக்கி, என்னை என்ன சொல்றது, டிசைன் பண்ணி, இவர் இப்படியெல்லாம் குணாதிசயம் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். இந்த வரங்களோடு ஏற்கனவே கர்த்தருடைய சிந்தையில் நான் இருந்திருக்கிறேங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறதெல்லாம் ஏற்கனவே அவருடைய சிந்தையில் இருந்த ஒன்றுதான். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? கவனிங்க. வானங்களும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் அவருடைய பெரிய குமாரர்கள் குமாரத்திகளாக இருந்திருக்கிறீர்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு விபத்து அல்ல, நீங்கள் ஒரு தவறு அல்ல, நீங்கள் ஒரு பிழை அல்ல. You are not an accident, you are not a mistake, you are not an error. கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விபத்து அல்ல, தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு தவறு அல்ல, ஒரு பிழை அல்ல. ஏனென்றால் அநேக விசுவாசிகள் இதை சொல்லி சுற்றி திருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இல்லை பிரதர், என்னுடைய அம்மா அப்பா திட்டமிடலன்னு சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லட்டும், அவங்க சொன்னதுனால இல்லை பிரதர் நான் ஒரு விபத்து. ஏன்னா அவங்க நினைச்சு பார்க்கல, திடீர்னு தொப்புன்னு அவன் வந்த, நீ தொப்புன்னு வரலைங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக நீ சிந்தையில், உங்களுடைய அம்மா அப்பா அதை பிளான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பிளான் பண்ணதுனால அவங்க பிளான் பண்ணாத நேரத்தில் நீ பிறந்துட்ட. ஹலோ, நான் அப்படிப்பட்டவன் தான். வேண்டான்ட்டாங்க, சாகடிச்சுட்டாங்க. எங்கள் அப்பா பெண்ணு தான் குழந்தை பிறந்துச்சு, 6ஆம் குழந்தை பெண் குழந்தை, முதல் 5 பையனுங்க, 6ஆம் குழந்தை பெண், 7ஆவது பையனை வேண்டாம், ஏற்கனவே 5 இருக்குது, சாகடிச்சிடுங்க. என்ன ட்ரை பண்ணாலும் நடக்கலைங்க. தேவனுடைய நோக்கத்தில் நீங்கள் இருக்கும் போது சாவே உங்களுக்கு காத்திருக்க வேண்டும். ஹலோ, தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற வரைக்கும் சாவே உங்களுக்கு காத்திருக்க வேண்டும். சாவு நெருங்கினாலும் தேவன் பார்த்து சொல்லுவான், போ அப்பால, அவன் வேலை இன்னும் முடியல. ஆகன தான் நான் சொல்றேன், நான் சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை விபத்துக்கள், அத்தனை தற்கொலை முயற்சிகள் நான் சொல்ல முடியுங்க. என்னுடைய நோக்கம் நிறைவேற வரைக்கும் என்னை சாகடிக்க முடியாது. ஹலோ, ஆகவேதான் தாவீது சொல்கிறான், என் காலங்கள் உம்முடைய கரங்கள் இருக்கிறது, என் காலங்கள் அவருடைய கையில். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. ஏன்? நான் என்னுடைய நோக்கத்தை, தேவன் என்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் என்னை சாகடிக்க முடியாது. வியாதி என்னை சாகடிக்க முடியாது, வறுமை என்னை சாகடிக்க முடியாது, ஒன்றும் என்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொடுவோம். கவனிக்க வேண்டும். இந்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அதை அசை போட வேண்டும். இப்படிப்பட்டவனா நான் இப்படியாக நான் இருக்கிறேனா, நான் இவ்வளோ மதிப்புள்ளவனா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவனி, நீங்கள் ஒரு விபத்து அல்ல, ஒரு பிழை அல்ல, ஒரு தவறு அல்ல. மாறாக இந்த பூமியானது, கவனிங்க, உங்களுடைய முதல் அழுகையின் குரல் இந்த பூமி கேட்பதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இருதயத்திலும் மனதிலும் திட்டத்திலும் இந்த பூச்சக்கரத்திற்காக, இந்த முழு படைப்பிற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். I want to say that again. I want you to catch this. You were in Almighty God's heart and mind and plan for the universe. You're not for yourself, for the universe. Before the earth heard your first cry. Long before the earth heard your first cry. உங்களுடைய முதல் அழுகையின் குரல் பிறந்தீங்களே, அந்த முதல் அழுகையின் குரலை கேட்பதற்கு முன்பாகவே, நீண்ட காலத்திற்கு முன்பாகவே, கவனிங்க, நீங்கள்
சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இருதயத்திலும் மனதிலும் திட்டத்திலும் இந்த பூச்சக்கரத்திற்காக, ஹலோ யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரத்திற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கென்று நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பூச்சக்கரத்திற்காக ஒரு பரிசாக நீங்கள் கொடுக்கப்பட்டவர்கள். என்னடா இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா? ஒருத்தரும் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். உங்களுடைய வாழ்க்கையின் உன்னத நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போது நடுவில் வரக்கூடிய இடர்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். எனக்கு என்ன நடக்கலை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இந்த படலை, என் பையனுக்கு இது படக்கல, என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என் பையனுக்கு குழந்தை பிறக்கல, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல. ஸ்டாப் இட். நீங்கள் அதற்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. பூச்சக்கரத்திற்காக, கோடா கோடி மக்களுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் பிறக்கப்பட்டீர்கள். Hallelujah. Do you believe what I'm saying? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சாதாரணமான காரியம் அல்லங்க. ஆகவே தான் வேதத்தை பார்க்கும்போது, வேதத்தை படிக்கும்போது அது இங்கே வைக்கக்கூடாது, இருதயத்தை வைக்க வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கமே இந்த உலகத்தில் இந்த பூச்சக்கரத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. கவனிங்க. ஆகவே ஒருவனும், கவனிங்க, ஒருவனும் அல்லது நீங்கள் அதை ஒரு காலமும் நான் வேண்டப்படாதவனுங்க, என்னை நான் நேசிக்கப்படாதவன், நான் வேண்டப்படாதவன் என்று ஒரு காலமும் நீங்கள் சிந்திக்கவே கூடாது, அதை பேசவே கூடாது. அது மாத்திரமல்ல, எவனும் அதை சொல்றதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், நான் நேசிக்கப்படாதவன், நான் வேண்டப்படாதவன், நான் யாருக்கும் தேவைப்படாதவன் என்று உங்களை குறித்து எண்ணவே கூடாது, பேசவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பாஸ்டர், அப்படி நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா, நன்றி. அது மாத்திரமல்ல, ஒருவனும் நீங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, நீ எதுக்காக பிறந்த, இது என் உயிர் எடுக்கிறதுக்காக பிறந்த, அதெல்லாம் சொல்வதற்கே இடம் கொடுக்காதீங்க. ஹலோ, ஒருவேளை இன்னைக்கு அவர் இந்த சிறு வயதில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் அட்ராக்ஷனாக மாறிடும். கர்த்தருடைய சிலுவையின் மரணம் அவர்களை கவர்ந்து இழுக்குங்க. என்னை இழுத்தவர் உங்களை இழுப்பார், உங்களை பிள்ளைகளை இழுப்பார். இருக்கிறீங்களா? மல்கையா 3ஆம் அதிகாரம் கவனிங்க. ஏன் நான் தேவைப்படாதவன், நான் நேசிக்கப்படாதவன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தரால், கர்த்தருக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரால், கர்த்தருக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப கவனிங்க, நாம் எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பணியை செய்வதற்கு மாத்திரம் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அவருக்கென்றே தெரிந்து கொண்டார். ஹலோ, இந்த உலகத்தில் நீங்க வேலை செய்றீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, லெக்சராக இருக்கிறீங்க, நீங்க ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துல வேலை செய்தீங்க, உங்களுடைய மேனேஜராக இருந்துக்கலாம், எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கவனிங்க, இந்த 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 பகுதி என்ன சொல்கிறா? ஏதோ ராஜ்யத்தில் ஒரு பணியை செய்வதற்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை, தேவனுக்காகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சின்னவில் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் விடுகிறேன், 2 பேரும் விட்டுட்டு போகும்பொழுது நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஆனால் உங்களுடைய கண்கள் யார் மேலே இருக்குங்க? சிஸ்டர் அடிக்கடி பார்ப்பேன். பார்க்கும்பொழுது கேட்டுக்குள்ள விட்டாயிடுச்சுங்க, ஆனால் போக மாட்டாங்க. அந்த கேட், அந்த நடந்து உள்ள அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு கிளாஸ் ரூம் கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நாங்கள்லாம் வெயிட் பண்றோம். ஒரே கூட்டத்தார். எத்தனை பிள்ளைங்க போறாங்க, உங்களுடைய கண்கள் யார் மீது இருந்தது சிஸ்டர்? ஏன்? என் பிள்ளைங்க, நான் பெற்று பிள்ளைங்க, நான் தூக்கி வளர்த்து சுமந்து பல கஷ்டங்களை சகித்து பல போராட்டத்தின் மத்தியில் தேவ கிருபையினால் இந்த பிள்ளைகளை பெற்றுனா உங்க கண்ணு என்னுடைய கண்ணு அப்படியே அவங்களதான். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக உங்களை மாத்திரம் பார்க்கிறார். நீங்க கிளாஸுக்குள்ள போகிற வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த கேட்டு திரும்பிட்டா ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டு வர வேண்டியதா, மதியானம் எப்போ வருவாங்க காத்திருக்க வேண்டிய அவசியம். ஆனால் அவர் என்ன சொல்றார்?
நான் உன்னை கிளாஸ் ரூம்லாம் பார்க்குறேன், கிளாஸ் ரூம் கூடவே நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதுதான் தேவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நான் சொல்கிறேன், 700 கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் நடக்கும்போது ஒரு வித்தியாசம்ங்க. நீங்கள் நடக்கும்போது உலகம் பார்க்கறது இல்லையோ, 2 கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பாசம் நிறைந்த கண்கள், உள்ளம் துடிக்கிற கண்கள், முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட கண்கள், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து என்ன செய்ய வேண்டுமானாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வீங்க. அந்த 2 கண்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க சந்தோஷமா பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போய் ஏற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறேன், தேவன் நம்மை அப்படியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் அந்த சத்தியங்கள் எல்லாம் போதிக்கும் பொழுது உடைந்து போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தேவன், இப்படிப்பட்ட ஒரு பாசமுள்ள தகப்பனை வைத்துக்கொண்டு ஏன் முறுமுறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் என்னை பார்த்து அன்னைக்கு அதிகமாக கேள்வி கேட்கிறது உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை அவருக்கென்று சேர்ந்து கொண்டார். எதற்காக? அவருடைய பொக்கிஷமாக இருக்கும்படி. வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். என்னுடையவர்களாக இருப்பார்கள். கவனிங்க, என்னுடைய பொக்கிஷத்தை நான் சேர்க்கிற நாளிலே. ஹலோ, தேவனுடைய சம்பத்துங்க. இந்த முழு உலகத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளில் என்னுடைய சம்பத் யாருங்க? உலகத்தில் இருக்கிற பொண்ணும் வெளியும் பல விலையேற பெற்ற கற்கள் வேண்டாம், பேரெல்லாம் வரல எனக்கு இப்போ. கவனிங்க, உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் அவருடைய சம்பத்து என்று சொல்கிறார். மை காட், வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. என் சம்பத்தை ஏங்க அவர் சேர்க்கணும்? எந்த நாளில் சேர்க்க போகிறார்? ஏற்கனவே அவர் உண்டாக்கினார். ஆனால் இங்க என் சம்பத்தை சேர்க்கிற நாள் என்று சொல்லும் பொழுது, நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரும்பொழுது, இந்த முழு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலிருந்து என்னுடைய சம்பத்து, என்னுடைய பொக்கிஷத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். எவர்கள்? சம்பத்துள்ளவர்கள். விளங்குதுங்க நான் வாசிக்கிறது? விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குச்சுங்க? ஏன்னா இதை புரிஞ்சாதான் மேல் பாயிண்ட் போக முடியும். கவனிங்க, என்ன சொல்கிறார் கர்த்தர்? என்னுடைய சம்பத்தை பூமி எங்கிலும், பூமியினுடைய கடைசி பரிந்தமும் சேர்க்கிற நாளிலே அவர்கள், இந்த சம்பத்துள்ளவர்கள், அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். Glory to God. நான் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறேங்க. ஹலோ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பொக்கிஷமாக இருக்கிறீர்கள். கவனிங்க, அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறார்? இந்த ராஜ்யத்தினுடைய வேலையில் நான் பங்கு பெறுகிறவனாக நான் தெரிந்து கொள்ளப்படவில்லை. கவனிங்க, இந்த ராஜ்யத்தினுடைய வேலை செய்வதற்கென்று, அதில் பங்கு பெறுவதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. தேவனுக்காக தேவனுடைய பொக்கிஷமாய் நான் இருக்கிறேன். Oh, you didn't get it. I am not a participant in the work of the kingdom. I have not been chosen to be a participant in the work of the kingdom, but we are the treasure of God for God. கவனிங்க, இந்த ராஜ்யத்தினுடைய பணியை செய்வதற்கென்று நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, அதில் பங்கு பெறுகிறவனாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. மாறாக தேவனுக்காக இருக்கக்கூடிய பொக்கிஷமாய் நாம் இருக்கிறோம். அப்போ நீங்க யாருங்க? தேவனுடைய பொக்கிஷம். உலகம் உங்களை பார்க்கிறதோ இல்லையோ, அவர்கள் நியமிக்கிறார்களோ இல்லையோ, எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லையோ, நீங்கள் தேவனுடைய பொக்கிஷமாக இருக்கிறீர்கள். தேவன் பார்க்கிற விதத்தில் உங்களை பார்க்க வேண்டும். See yourself as God sees you. Amen. You are special, extra special. வேற எப்படி சொல்றதுங்க? வார்த்தை கிடைக்கல பாருங்க. பாஷைகள் போதாதுங்க. உங்களை வர்ணிக்கணும், பாஷைகள் போராது. நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய பொக்கிஷமாக இருக்கிறீர்கள். அப்படி சொல்லும்போது அப்போ பாருங்க, 2 வசனங்களை வாசித்து முடிப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13. ஆகவே தான் சொன்னேன், முன்னேற்ற மிக்க, ஆர்வமிக்க, கிளர்ச்சியூட்டக்கூடிய எண்ணமாக இது இருக்கிறது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் அவருடைய சிந்தையில் என்னை உண்டாக்கி, உருவாக்கி, டிசைன் பண்ணி, அமைத்து, நான் எப்படியெல்லாம் இருப்பேன், எனக்கு என்னெல்லாம் டெம்பரமெண்ட் இருந்தால் இவன் சரியா இருப்பான், இவனுக்கெல்லாம் என்னெல்லாம் இருந்தா,
எந்த ஹைட் இருந்தா, எந்த வெயிட் இருந்தா, எந்த எலும்பு இருந்தா, இவனுக்குள்ள இந்த சரீர காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்தா இவன் கரெக்டா இருக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துட்டார். ஹலோ, ஆகவேதான் உலகத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர், ஏன்னா உங்களை உருவாக்கக்கூடிய ஜீன்ஸ் அவங்க 2 பேர்கிட்ட தான் இருந்தது முழு உலகத்திலே. ரெடி ஃபார் தட். ஓகே, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இதற்காக நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆதி முதற்கொண்டே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்படுவதற்கு ஆதி முதற்கொண்டே, அப்போ அதை புரிந்து கொண்டீங்களா? தேவன் உங்களை ரட்சிப்பதற்கு ஆதி முதற்கொண்டே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டார் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதை விட தெளிவாக சொல்லவே முடியாதுங்க. இன்னொரு வசனம் சொல்லி முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆதி காலம் முதல் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வியாக்கியானத்தில், ஒரு மொழியாக்கத்தில் நித்தியத்தில் இருந்து, ஆதி முதற்கொண்டு என்பதற்கா நித்தியம் முதற்கொண்டு. அப்போ கவனிங்க, இந்த முழு உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நித்தியத்திலிருந்தே தேவன் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அறிந்தார். விளங்குதுங்கன்னா நான் சொல்றது? நித்தியத்திலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று தேவன் அறிந்தார். ஆகவேதான் உங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்போ பாருங்க, தேவன் அவர் எவ்வளோ நாட்களாய், எவ்வளோ ஆண்டு காலமாய், எவ்வளோ யுக யுகமாய் இருந்திருக்கிறாரோ அத்தனை யுகமாய் நான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் என்னை அவருடைய மனதிலே இந்த ஆசீர்வாதத்தை அருள செய்தார். கவனிக்கிறீங்களா? தேவன் எத்தனை யுக யுகமாய் நித்திய நித்தியமாய் இருந்திருக்கிறாரோ அப்படியாகவே அந்த நித்திய நித்தியமாய் நான் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் அவருடைய மனதில் இந்த கிருபை வரத்தை எனக்கு அருளினார். புரியுதுங்களா நான் சொல்றது? அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய நோக்கத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் இது நடந்திருக்கிறதோடைய நம்மால் கிடையாது. அப்போ சில பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, உங்களுடைய மதம் என்னன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணுங்க? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவர் சொல்லுவீங்களா? என்ன வேல்ட்டு? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்லும்போது உண்மையாகவே கேட்பாங்க. எப்போத்திலிருந்து? நித்தியத்திலிருந்து. தேவன் எப்பொழுது உங்களை தெரிந்து கொண்டார்? நித்தியத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அப்போ என்ன கேட்பாங்க? அடுத்த கேள்வி, சரி நித்தியத்திலிருந்து நீ ஏதாவது நன்மை பண்ணியா? அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறும்படிக்கு நீ ஏதாவது நன்மை செய்தையா? இல்லை. நான் இல்லாத பட்சத்தில் தேவன் அதை தெரிந்து கொண்டார். நான் எங்க நன்மை செய்யறது? நானே இல்லை, அங்கே நன்மைக்கே இடம் இல்லை, நானே அங்கே இல்லை. நான் இல்லாத பட்சத்தில் தேவன் எல்லாம் தீர்மானித்து விட்டார். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி தான் நான் இந்த பூமியில் இருக்கிறேன். நான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? தேவன் என்னை முன்குறித்து முன்னறிந்து என்னை தெரிந்து கொண்டு தீர்மானித்து உருவாக்கி அதுக்கப்புறம் என்னை அனுப்பினார். நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லும்பொழுது முதலாவது கிறிஸ்துவனுடைய சிந்தையில், தேவனுடைய சிந்தையில் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் நடக்கும்போது பேசும்போது இனிமேல் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்க. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தேவனை போல் இருக்க வேண்டும். ஆமென். தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தேவனை போல் இருக்க வேண்டும். நிறுத்துவோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்ப்போம்.